மான் கொம்பு செய்ய தெரியலன்னா சும்மா இருங்க. என்ன நோக்கத்துல பேசுறாங்க அப்படிங்கறத விளம்பரப்படுத்தி காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கராத்தே எல்லாம் வந்து வளர்ந்ததெல்லாம் அப்படிதான். ப்ரூஸ்லின்னு ஒருத்தன் வரல அப்படின்னு சொன்னா மாஸ்டர் இன்னி ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. லெஜெண்ட் த கிங் தமிழ் அப்படிங்கிற ஐடியில யூடியூப் ஐடியில இருந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. தவறான அடிமுறை அப்படின்னு போட்டு மான் கொம்பு செய்ய தெரியலன்னா சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவங்க வந்து என்ன நோக்கத்துல பேசுறாங்க அப்படிங்கிறத வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்க புரிஞ்சுக்க முடியும். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலையை மிகப்பெரிய அளவு கொண்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த மனநிலையில தான் ஒரு காரணம். எப்படின்னு கேட்டா நம்ம ஆசான்கள் எல்லாருமே மிசையை முறுக்கிக்கிட்டு நான் பெரிய ஜாம்பவான்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு தளபதியும் இருக்க மாட்டாரு, எந்த ஒரு சிப்பாயும் இருக்காது. ஆனா அவங்கதான் ராஜா. என் கலைக்கு நான் தான் ராஜா, எனக்கு இடத்துக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை இருக்கும். எனக்கு கலை எனக்கு பெஸ்ட், கண்டிப்பா. அவங்களுக்கு கலை அவங்களுக்கு பெஸ்ட், கண்டிப்பா. ஆனா நான் வந்து எனக்கு கலை பெஸ்ட்னு சொல்லலாம், மத்தவங்களுக்கு கலை ஒஸ்ட், அது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த வகையிலையும் உரிமை கிடையாது. நம்ம ஒரு அரசியல் தலைவர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, எங்க அம்மா வந்து அழகானவன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு, ஆனா உங்க அம்மா வந்து அசிங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கலையை வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இதுல வந்து முறையா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல உள்ள கூடுதல் குறையெல்லாம் கேட்கணும். இன்னொரு இடத்துல வந்து கமாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி தான். அதுலயும் நம்ம இப்போ இந்த மான்கொம்பு முறையில வந்து ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியணும், அவங்க அதை பார்த்து செய்ய மாதிரி இருக்கணும், அவங்க அதுல இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அதுல நம்ம அந்த மாதிரி சின்ன டெக்னிக் தான் போட்டிருக்கோம். இதுல உள்பிரிவு என்ன எவ்வளவோ இருக்கு, அதுல அரையும் குறையமா தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசுறது சரி கிடையாது தானே. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசான்ட்டையும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இன்னொரு ஆசான்ட்ட இதோட பெஸ்டா கூட இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பெஸ்ட். எங்க ஆசான் வந்து ஆயுத விளையாட்டுல எல்லாம் பெஸ்டா இருப்பாரு, இன்னொரு ஆசான் வந்து கம்பு விளையாட்டுல நல்லா பெஸ்டா இருப்பாரு, இன்னொரு ஆசான் வந்து வரமத்துல நல்லா பெஸ்டா இருப்பாரு. ஒவ்வொரு விளையாட்டுலயும் எனக்கு இன்னொரு ஆசான் தெரியும், அவர் சிரமத்துல மட்டுமே பெஸ்ட். சிரமம் அதாவது கட்டக்குச்சி வச்சு விளையாடுவாங்கல்ல, இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு ஆசானுக்கு பெருமையை சொல்லிட்டே இருக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது, 6 கிலோமீட்டருக்கு ஒரு மொழி நடை இருக்குது. நாங்க பேசுறத மார்த்தாண்ட பக்கத்துல பேச மாட்டாங்க. இப்படி வந்து இதுக்குள்ள நிறைய உள்பிரிவுகள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை ஆழமா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆமா, நல்ல ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்க. இது வந்து அப்புறம் மாஸ்டர் இன்னொருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிரபு பார் FH1YX அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஜோதிடம், மாந்திரீகம், வர்மக்கலை, மந்திரம் இது எல்லாமே யூடியூப்ல வந்த பிறகு அப்புறம் தான் விளம்பரப்படுத்தி காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டாரு. ஸோ இதுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமா ஒரு பார்வையாளர் ஒருத்தர் வந்து இதுக்கு பதில் அளிச்சிருக்காரு முறையா. ஸோ மதுரை 003 அப்படிங்கிற ஒரு யூடியூப் ஐடியில இருந்து அவர் பதில் கொடுத்திருக்காரு. கராத்தே கும்கு பேசுறாங்க, பார்க்கும் போது இப்படியெல்லாம் நம்மிடம் கலைகள் உள்ளது என்பது இது போன்ற வீடியோக்கள் மூலம்தான் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி அவரு பதிலடி கொடுத்திருக்காரு. இதற்கு நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்க மாஸ்டர்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தியேட்டர்ல நான் அன்னைக்கு ஒரு விளம்பரம் பாக்குறேன், அந்த சுண்டுக்க கணேஷ்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல, அது ஏதோ வார்த்தை இருக்குது. அப்புறம் இந்த இது பிராஞ்சி எப்படி குடிக்கிறதுலாம் நிறைய யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க, எப்படி குடிக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி உடம்ப நாசமாக்கக்கூடிய விஷயங்களுக்கே விளம்பரம் போடுறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் செய்யறாங்க. ஆனா இது நம்ம ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உடலை உறுதியா வச்சுக்கிறதுக்கு முதல்ல அதுல நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், 4 விதமான தற்காப்பு இதுல இருக்கு. முதல்ல வந்து நோய் நொடியில இருந்து நம்மளை தற்காத்துக்கிறது, அப்புறம் சோம்பேறித்தனத்துல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறது, அப்புறம் எதிர்பாராத விபத்துல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறது, அப்புறம் தான் எதிரிகிட்ட இருந்து நம்மளை தற்காத்துக்கிறது. இந்த மாதிரி பாரம்பரியமா நம்ம பாட்டம் முப்பாட்டம் தந்த ஒரு கலைகளை இதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுலயும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு காமிச்சதானே. இப்ப ஜவுளி கடையில எதுக்கு வெளியே துணியெல்லாம் தொங்க போடுறாங்க, இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறது தானே. அந்த மாதிரிதான் இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதுலயும் அவரே இன்னொரு ஆளே அதுக்கு அழகான பதில் சொல்லி கொடுத்துருக்காரு. கராத்தே எல்லாம் வந்து வளர்ந்ததெல்லாம் அப்படிதான். நம்ம கராத்தேல வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லின்னு ஒருத்தன் வரல அப்படின்னு சொன்னா இந்த கராத்தே என்னன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து போய் சென்று அடைஞ்சிருக்கவே செய்யாது. ஜாகிஜான் வந்து குங்ஃபு வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு சேர்த்துட்டாரு. இந்த மாதிரி சினிமாவிலேயோ இல்லைன்னா ஒரு பொது தளங்கள்லயோ அந்த இதுல வரும்போதுதான் இதுக்கு அதிக வளர்ச்சியும் அதிக எதிர்பார்ப்பும் இருக்கு. ஆனா அதுக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்றது வந்து இயல்பு தான். அதை வந்து நம்ம
கண்டுக்கிறது கிடையாது. நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த கலையை பத்தியே தெரியாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க இல்ல. ஆமா. சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இனி ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க போடுறீங்க இல்லையா அந்த யூடியூப் வீடியோஸ், இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் ஒரு 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 10 வீடியோக்கு மேல பார்த்துட்டு நானும் ஒரு மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியுறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நெல்லுக்கு இறைத்த நீர் அங்கே புல்லுக்கும் பொசுங்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இதை பார்த்துட்டு அரைங்குறையமா கத்துக்கிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு திரியிறது இல்லைன்னா செய்யறதெல்லாம் தப்பு தான். ஆனா அது வந்து தவிர்க்க முடியாது. நம்ம வந்து எதா இருந்தாலும் வந்து கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஆசானே ஏன்டா அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாரு, நானே கத்துக்கிட்டது கொஞ்சம் இல்லடி அப்படிம்பாரு. எங்க ஆசான் கிட்ட இருக்கிறதுலே எனக்கு என்ன 1 வருஷம் 2 வருஷம் கத்துக்கலாம், அவ்வளவுக்கு அவர்கிட்ட என்ன கலை இருக்கும். அந்த மாதிரி அதே போல இங்க நீங்க நம்ம வீடியோ பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கள் ஒவ்வொரு டைட்டில்லையும் நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். இன்னும் இதையும் தாண்டி இன்னும் கத்துக்காம நிறைய இருக்குது. இன்னும் நிறைய தேடி தேடி கத்துக்கலாம், இன்னும் தேடி தேடி போடலாம் அப்படின்னு சொன்னா அந்த கலையோட ஆழமும் அகலமும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இத வந்து நம்ம இப்போ 100 பேர் பாக்குறாங்கன்னா 100 பேரும் சொல்லி கொடுக்க போறது கிடையாது. 100 பேரும் யூடியூப்பை பார்த்து இது பண்ண போறது கிடையாது. நமக்கிட்ட வந்து பெரும்பாலுமா கத்துக்க வரக்கூடியவங்க எல்லாம் யூடியூப்பை பார்த்து நிறைய பொது மீடியாக்களை பார்த்து தான் வராங்க. அதனால இது நமக்கு சக்சஸ் ரேஷியோ தான். மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும் நம்ம வெற்றி பெறதுக்கும் அந்த கலையை எடுத்துட்டு போறதுக்கும் நல்லதுதான். அதுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது நம்மளோட கைமீறின விஷயங்கள். அதுக்கு நம்ம வருத்தப்படுறதோ கோவப்படுறதோ எதுவுமே செய்யறது கிடையாது. கண்டிப்பா ரொம்ப அழகான ஒரு விளக்கம் தந்திருக்கீங்க. நன்றி மாஸ்டர். நன்றி. நன்றி.